கானாங்கத்தை மீன் குழம்பு வைக்கலாம் சட்டியில் தேங்காய் எண்ணெய் போட்டு. வாங்க பார்க்கலாம். 1/2 கிலோ மீன், 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு, 1 குழிக்கரண்டி நல்லெண்ணெய், 1 புடி பூண்டு, 1 எலுமிச்சம்பழம் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன். ஹலோ சொல்லுங்களா, அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டுட்டேன். கடுகு போட்டுக்கலாம். வெந்தயம் 1 ஸ்பூன், கடுகு பொரிஞ்சிருச்சு. வெந்தயம் 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், 2 பெரிய வெங்காயம். சின்ன வெங்காயம் போட்டால் சூப்பராக இருக்கும். என்கிட்ட இப்போ சின்ன வெங்காயம் இல்லை, நான் பெரிய வெங்காயத்தில் வைக்கிறேன். பொன்னரமாக நல்லா வதங்கணும், அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம் வதங்கிடுச்சு. மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் 1, 2. எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். 1 புடி பூண்டு இடித்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை பிச்சு 1 புடி வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் லைட்டாக. இதெல்லாம் நல்லா வதங்கியாச்சு. எடுத்துக்கலாம். புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இது அரிசி கழுவின தண்ணி. இதில் இந்த குழம்பு விட்டுடலாம். இதில் குழம்புக்கு கொதிக்கிற தண்ணி தேவையான அளவு விட்டாச்சு. கல்லுப்பு தேவையானது. குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம். தட்டு போட்டு முடியல. பத்து நிமிஷம் கொதிக்க வச்சிருக்கேன். குழம்பு சுண்டிடுச்சு. மீன் போட்டுக்கலாம். நான் முழுசாகவே போடுறேன். ஒரு நிமிஷம் கொதிச்சா கூட போதும், ஏன்னா மீன் உடஞ்சிடும். சரியா? 1 நிமிஷம் கொதிக்கிட்டோம். மீன் போட்டு 1 நிமிஷம் ஆயிடுச்சு. எந்திரிச்சு மீன். பெப்பர் பொடி இதில் ஜலதோஷத்துக்கெலாம் ரொம்ப நல்லது. இறக்கலாமா? இது மாதிரி சட்டியில் நல்லெண்ணெய் விட்டு பெப்பர் போட்டு குழம்பு வச்சு இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இது கானாங்கத்தை மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். உடம்புக்கு நல்லதாகும். இதை இப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பராக இருக்க. பாய்டா கண்ணுங்களா. பாய் பாய் பாய். செஞ்சு சாப்பிடுங்க.